Shalom, shalom. Praise the Lord, everyone. Be in the hands of God. கர்த்தருடைய கருத்துல இருக்கணும். எப்பவுமே நம்ம கர்த்தருடைய கருத்துல தானே இருக்கோம். இது என்ன புதுசா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்ல, ஒரு ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நீங்க ஒரு விஷயத்துக்காக ப்ரேயர் பண்றீங்கன்னா அதோட முடிவு பரியந்தும் நம்ம அதுல நிலை நிற்கணும். கர்த்தருக்குள்ள இருக்கணும். கர்த்தர் சொல்றதை கேட்கணும். நம்ம சின்னதா அவசரப்பட்டு எடுக்கிற ஒரு சின்ன சின்ன முடிவு கூட நம்ம டெஸ்டினியை மாத்திடும். சோ கர்த்தர் நீங்க ப்ரேயர் பண்ற விஷயங்கள் எல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க எவ்வளவு காட்குள்ள இருந்தீங்களோ அதை விட 100 times இன்னும் நீங்க காட்குள்ள இருக்கணும். அவர் அதை நிறைவேற்றும் போது அமைதியா காமா கம்போஸ்டா இருக்கணும். ஏன்னா நம்ம ப்ரேயர் பண்றது நம்ம கிடைக்கும் போது அந்த எக்ஸைட்மெண்ட்ல நம்ம ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட நம்ம டெஸ்டினியவே அது மாத்திடும். ஸோ எந்த விதமான பதட்டமும் இல்லாம ரிலாக்ஸ்டா கிவ் எவ்ரிதிங் டு காட். எது நடந்தாலும் ஓவரா எக்ஸைட் ஆகாம கர்த்தருடைய சமூகத்துல அதுக்காக கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அதை இன்னும் வல்லமையா இன்னும் அதிகமா நீங்க நினைப்பதற்கும் நீங்க வேண்டுவதற்கும் அதிகமா அதை செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.